நாக்பூர் என்ற கிராமத்தில் ரகு என்ற விவசாயி அவனது மனைவி மீனா மற்றும் மகன் அமனுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் வயலில் உழைத்துக் கொண்டே இருந்தான். ரகுவிற்கு ராம் என்ற பெரிய அண்ணன் இருந்தான். அவன் பணக்காரனும் பேராசைக்காரனுமாக இருந்தான். தந்தையார் இறந்த பிறகு ராம் தந்திரத்தால் எல்லா நிலத்தையும் தன் பெயரில் போட்டுக்கொண்டான். ரகுவிற்கு ஒரு சிறிய நிலம்தான் கிடைத்தது. ரகு அந்த சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் ரகு தன் வயலை பார்த்து மனதினுள் நினைத்தான், அட, இந்த முறை பயிர்கள் நல்ல விளைந்திருக்கிறதே. அமனின் பள்ளி கட்டணத்தை கட்டிவிடலாம். இவ்வாறு நினைத்துக்கொண்டு அவன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றான். மறுநாள் காலையில் ராம் ரகுவின் வயலை சுற்றி கொண்டிருந்தான். அந்த பசுமையான வயலை பார்த்ததும் அவன் கண்களில் பேராசை மின்னியது. இந்த பலமான நிலத்தை எப்படி என் வசப்படுத்துவது? இவ்வாறு நினைத்துக்கொண்டு ராம் ரகுவின் வீட்டிற்கு சென்றான். அட ரகு, உன் மகனை நகர்பள்ளியில படிக்க வைக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். இந்த சின்ன நிலத்துல விவசாயம் பண்ணி எப்படி அவனை படிக்க வைக்க போறே? கடன் வாங்கியாவது என் மகனை நான் படிக்க வைப்பேன். அவன் என்னை போல கஷ்டப்படக்கூடாது அண்ணா. உனக்கு பணம் வேணும் அப்படின்னா என் பெரிய நிலத்தை நீ வச்சுக்கோ. ஆனா அதுக்கு பதிலா உன் சிறிய நிலத்தையும் உன் 3 மாதம் லாபத்திலிருந்து ஒரு பகுதியையும் என்னிடம் கொடுத்து விடு. சரிங்க என்ன, நீங்க சொல்லுறபடியே செய்யறேன். ரகு ராம் சொல்வதை நம்பி தனது நிலத்தை ராமிடம் ஒப்படைத்தான். அதற்காக பத்திரத்தில் கையொப்பமிட்டு கொடுத்தான். ரகு மகிழ்ச்சியுடன் சென்றான். புதிய நிலத்தில் விதைகளை போட்டான். சில நாட்களுக்கு பிறகு நிலத்தை பார்த்த ரகு அதிர்ச்சி அடைந்தான். அந்த நிலத்தில் பயிர்கள் விளையவே இல்லை. இது பஞ்ச நிலம். என் அண்ணன் என்னை ஏமாற்றி விட்டார். ரகு ராமிடம் ஓடிச் சென்றான். அண்ணா, உங்கள் நிலம் பயனற்றது. என் நிலத்தை திருப்பி தாருங்கள். நீ கையப்பம் போட்டதுல இருந்து அது உன் நிலம் இல்ல, என் நிலம். அதுக்கான உரிமை எல்லாமே என்கிட்டே வந்துட்டு இங்க இருந்து நீ போகலாம். ரகு மனம் உடைந்து போனான். அவன் ஊர் தலைவரிடம் சென்று அங்கு நடந்தவற்றை எல்லாம் சொன்னான். அதற்கு ஊர் தலைவர் சொன்னார், இல்லை ரகு, நீ நிலத்தின் பத்திரத்தில் கையொப்பம் போட்டு விட்டாய். என்னால் எதுவும் செய்ய முடியாது. ரகு நடந்த விவரத்தை தன் மனைவியிடம் சொன்னான். என்னங்க சொல்லுறீங்க? உங்க அண்ணன் கொடுத்த நிலத்துல பயிர் விளைச்சல் இல்லையா? அப்படின்னா உங்க அண்ணன் நம்மளை ஏமாத்திடாங்களா? இப்ப என்ன பண்ணுறதுக்க? அமன், இந்த மாதம் உன் பள்ளி கட்டணத்தை நான் செலுத்த முடியாதுடா. உன் பெரியப்பா நம்மை ஏமாத்திட்டார். நம்ம நிலத்தையே அபகரிச்சிட்டார். கவலைப்படாதீர்கள் அப்பா, நாம் எப்படியாவது நம் நிலத்தை பெரியப்பாவிடமிருந்து திருப்பி வாங்குவோம். ரகுவும் அமனும் சிந்தித்தனர். அமனிற்கு ஓர் யோசனை தோன்றியது. அமன் தன் நண்பனை சந்தித்து, அடே அருண், என் பெரியப்பா கொடுத்த நிலத்துல நிறைய எண்ணெய் வருதுடா. அப்படியா? இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. இந்த செய்தியை கேட்ட என்ன, ரகுவுக்கு நான் கொடுத்த நிலத்தில் எண்ணெய் வருகிறதா? அப்படின்னா ரகு அந்த எண்ணெயை விற்றால் பணக்காரனாகி விடுவான். அதுக்கு முன்னாடியே என் நிலத்தை நான் திரும்ப வாங்கணும்.
ராம் ரகுவின் வீட்டிற்கு சென்றான். ரகு, உன் நிலத்தை உன்னிடமே கொடுத்து விடுகிறேன். நீயும் என் நிலத்தை என்னிடம் கொடுத்து விடு. சரிங்க அண்ணா, உங்க நிலத்தை நான் திருப்பி கொடுத்து விடுறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என் நிலத்தையும் திருப்பி தரணும், அதோட 10,000 ரூபாயும் தரணும். சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ராம் ரகுவின் நிலத்தையும் பணத்தையும் அவனிடம் ஒப்படைத்தான். ரகு மிகவும் மகிழ்ச்சியுடன் சென்றான். மறுநாள் காலையில், விசு, இங்க வா. சொல்லுங்க முதலாளி, நான் என்ன செய்யணும்? என் நிலத்தை ஆழமாக தோண்டு. எண்ணெய் எடுக்க வேண்டும். அந்த எண்ணெயை விற்றால் நான் பணக்காரனாக ஆகிவிடுவேன். சரிங்க முதலாளி, நீங்க சொல்றபடியே செய்யறேன். விசு அந்த நிலம் முழுவதும் தோண்டிக் கொண்டே இருந்தான். அதிலிருந்து எந்த எண்ணெயும் வரவில்லை. முதலாளி, உங்கள் நிலத்தில் எண்ணெய் வரவே இல்லை. அப்படியா? என்ன வரலையா? அப்பாவும் மகனும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் ரகுவை ஏமாற்றியதால் என் பணத்தை இழந்து விட்டேன். அவனும் ரகுவும் தனது அறிவாற்றலாலும் நேர்மையாலும் நிலத்தை மீட்டுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர்.